பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹிடன் பிளேஸுக்கு போகிறோம். லைக் எ ஃபால்ஸ்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு சில்லிப்பட் டேம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதேமாரி தான் இந்த இடமும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து போக வேணாம் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தேன். அண்ட் தென் வந்து என்ன ஆச்சுன்னா யோசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம். போயிட்டு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி குட்டி ஃபால்ஸ் தான், குட்டி ஃபால்ஸ் தான் இது. அந்த ஊரில் தான் போயிட்டு, அந்த ஃபால்ஸ் தான் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இது நம்ம ஊரில் தான் இருக்குது, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன் நம்ம இங்கே போகக்கூடாதுன்னு அப்புறம் யோசித்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் இந்த விலாக் வந்து வருமா என்னன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்த பற்றி நான் ஜஸ்ட்டு கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டு ஒரு பிக் காமிச்சார், சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. ஒரு வேளை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக, அதாவது இந்த விலாகை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக வந்து நான் ஏன் வீட்டில் இன்ட்ரோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கி ஏஞ்சி உடனே கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்ட்ரோ எதுவும் கொடுக்க முடியல, வண்டியில் எல்லாத்தையும் பார்த்தேன். காய்ஸ் இன்றைக்கி விழுப்புரத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா கிளைமேட்டை பாருங்கள், மணி வந்து 8-10 ஆகுது. கிளைமேட் சீரியஸாக அந்த ஊட்டி சில்னஸ், அந்த ஹில் ஸ்டேஷன் கூட எவ்வளோ சில்னஸ் இருக்குது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. செம்மையாக குளிருது, அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. கிளைமேட் பங்கமாக இருக்குது. இந்த மாதிரி குளிர்ச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக குளிக்க முடியாது. பார்ப்போம் அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிக்குள்ளே இறங்குறோமா இல்லையான்ட்டு. அப்பா நல்லா இருக்குது கிளைமேட்டு. காய்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இதுதான் வழி. இது வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து வீடூர் டேம் இருக்கும். வீடூர் டேம் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ வீடூர் டேமை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. இன்னும் வந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. எக்ஸாக்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வில்லேஜ்னோடனே மார்கழி மாதம் வேறு இது. ஸோ நீங்கள் வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அழகழகாக அந்த ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க. ரங்கோலி அதாவது கோலம் பார்க்க செம்மையாக இருக்குது. விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரும்பு வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க இந்த சைடில். அப்புறம் பருத்தியும் சில இடத்துல அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து உளுந்து இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடெலாம் வந்து உண்மையான டீசெண்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது ரோடு, எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ரொம்ப டீசென்ட், ஸ்லோ. பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. வில்லேஜ் ரோடுன்றதுனால யாராவது வர்றதுக்கு சான்ஸு. காய்ஸ் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எப்படி சொல்கிறது இல்லை, நல்லா குளிக்கலையா, ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, அதான் காட்டுறதுக்கு இதுவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல பார்ப்போம், குளிச்சுட்டு மற்றெல்லாம் பேசிக்கலாம். நான் சொன்ன இடம் வந்து இதுதான். நல்லா தான் இருக்குது, சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காளி கோவில் இருக்குது. இப்போ வந்து நம்ம போய் காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது ஸ்டெப்ஸ் இல்லை, அந்த தண்ணி வர இடம் தான் இது. படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஸோ இது மேலே ஏறி நம்ம போகலாம். ஆடியோ எப்படி நம்மளுக்கு கேப்சர் ஆகுமான்னு தெரியல, பட் பெரிய பெரிய ஃபால்ஸில் கேப்சர் ஆகிடுச்சு. இங்கே வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து வழுக்கும் போல் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர்ஸ்லாம் அவுத்து விட்டுட்டு ஏறுறது பெட்ரு. வழுக்குது. ஆமாம், ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குது தண்ணி இங்கே. ஆனால் கீழே அவ்வளோ க்ளீன் இல்லை, மேலேருந்து பார்த்தா க்ளீனாக தெரியுது. பட் உள்ளே போனால் லைட்டாக மங்களாக இருக்குது. கோப்ரோவில் எப்படி ரெக்கார்டாக தெரியல. நல்லா இருக்குது, ஒரு சில் அவுட் பண்ணலாம். சும்மா வீக்கெண்டில் வந்து தான் ஜாலியாக இப்படி சில் அவுட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு ஆழமும் கிடையாது, இங்கே ஆழமும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் குளிக்கலாம் போல கேட்டிருக்கேன், சொன்னாங்க அப்படி தான். ஓகே, நம்ம திரும்ப பக்கத்து மார்த்தாக்கே இருக்கோம் நாள் பண்ணிடு. மேலே பார்த்தீங்கன்னா கூட ஆழம்லாம் இல்லை கைஸ். இங்கே கூட லைட் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஆழம் இல்லை. ஸோ மேலே குளிக்கிறது சேஃப் தான் இது. இப்போ மேலே குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அங்கே போக போகிறேன். நல்லா இருக்குது, தண்ணி ரொம்ப சில்லுன்ட்டு சூப்பராக இருக்குது. ஷேவ் பண்ணிட்டேன், அசிங்கமாக இருக்குது, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது.
நான் வரவா வா வா எங்க ஊரே பார்த்துருக்க கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த இடம் அப்படி தான் சொல்லணும். இங்கே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ஒன்லி எல்லாமே வந்து வீடியோ தான் வந்திருக்கு. தேங்க்யூ டு ஸ்டார். ஓகே, ஸோ வீடியோ எங்கே வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு சதா விலாக்.